ஃப்ரெண்ட்ஸ் பாய், நாங்கள் இன்றைக்கி உடுமலைப்பேட்டை கோயிலுக்கு போகிறோம். குலதெய்வ கோயிலுக்கு. ஓகே, அதுக்கு முன்னாடி விநாயகர் கோயிலுக்கு போய் வீட்டில் வந்து காலை வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போக சொல்லியிருந்தாங்க நம்ம சொந்தக்காரங்க. அதனால தான் நாங்கள் முதல்ல விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் போய் காலை வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் உடுமலைப்பேட்டை கோயிலுக்கு போகிறோம். ஓகே, காலையிலே கறிக்கடை வேறு எத்தனை நாடு வரும் கறிக்கடை, ஒரு மீன் கடை. மன்றம் திறந்துருக்கு சொல்லி ஒரு மீன் கடை. நீங்கள் காந்திபுரத்தில் இருக்கிறீங்களா இல்லை கோயம்புத்தூரில் எங்கே இருக்கிறீங்க கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ், போய் நம்ம எல்லாத்துக்காகவும் அப்புறம் எங்களுக்காகவும் சாமி கும்பிட்டு வரலாம். ஓகே பாருங்கள், இதான் வந்து உக்கடம் பஸ் ஸ்டாண்டு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ இதாக பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள். மேம்பலம்லாம் கட்டியிருக்கிறாங்க, பார்த்துருப்பீங்க. இன்னும் கொஞ்சம் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்படியே போகலாம். போகும்போது உங்களுக்கு அப்படியே காட்டுறோம் பாருங்கள். நம்ம பஸ்ஸில் உட்காந்து போகிறது அவ்வளோ நம்மளுக்கு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பார்த்தீங்கன்னா மழை வர மாதிரியே இருந்தது, அதனால் கிளைமேட் நல்லா இருந்துச்சு, போகிறதுக்கு ஜாலியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அப்படியே போகலாம். நம்ம வந்துட்டு போனதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம் வந்து இந்த பஸ் ஸ்டாண்டை திறந்து வச்சுருந்தாரு பாருங்கள். அதுக்கு முன்னாடி பாருங்கள் எல்லாம் ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். கட்சி கொடியெலாம் நட்டு வச்சு எல்லாம் ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. இதுதான் எங்கள் குலதெய்வ சாமி பாருங்கள், நீங்களும் கும்பிடுங்க. பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப பழமை வாய்ந்த கோயில் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இது ப்ரைவேட் கோயில் தான், இது வந்து கவர்மெண்ட் கோயில் கிடையாது. ஃபைனலாக நம்ம உக்கடத்துக்கு வந்தாச்சு. நம்ம பஸ் ஏறி நம்ம உடுமலைப்பேட்டை போய் உடுமலைப்பேட்டையிலேருந்து நம்ம உக்கடம் போகிற பஸ் ஏறி நம்ம உக்கடம் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நம்ம கூட வந்த சொந்தக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடுமலைப்பேட்டையிலே அவங்க பஸ் ஏறிட்டாங்க, திருப்பூருக்கு போகிறதுக்கு பஸ் ஏறிட்டாங்க. பாய், நாங்கள் இன்றைக்கி உடுமலைப்பேட்டை கோயிலுக்கு போகிறோம், குலதெய்வ கோயிலுக்கு. ஓகே பாருங்கள், இதான் கணபதி பஸ் ஸ்டாண்ட் பாருங்கள். எல்லாம் கிளம்பியாச்சு, அம்மா அப்பா ஒய்ஃபு எல்லாம் கிளம்பி போயிட்டுருக்குறோம். பஸ் ஏறக்கு நின்றுருக்குறோம், பஸ் ஏறக்காக நின்றுருக்குறோம். கொஞ்சம் நேரத்தில் பஸ் ஏறிடுவோம், அதுக்குள்ளே கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம், விநாயகர் கோயிலுக்கு. ஓகே வாங்க, விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா நம்ம கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து முதல்ல வந்து விநாயகர் கோயிலுக்கு எதுக்கு வந்திருக்கிறோன்னா, எங்கள் பெரியப்பா இறந்து ஒரு வருஷம் முடியுது. அதுக்கு இப்போ நாங்கள் ஒரு வருஷத்துக்கு முன் கழித்து இப்போ தான் நாங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போகிறோம். அதுக்கு முன்னாடி விநாயகர் கோயிலுக்கு போய் வீட்டில் வந்து காலை வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போக சொல்லியிருந்தாங்க நம்ம சொந்தக்காரங்க. அதனால தான் நாங்கள் முதல்ல விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் போய் காலை வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் உடுமலைப்பேட்டை கோயிலுக்கு போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கணபதி பஸ் ஸ்டாண்டு பாருங்கள். காலையில் எவ்வளோ பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கே இல்லாமல் எவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள், ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள். ஏன்னா இப்போ காலையில் மணி ஒரு 7 தான் ஆச்சு. இனி ஒரு 10 மணிக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிற்கக்கூட முடியாது, அவ்வளோ கூட்டமாயிரும். ஏன்னா இதுதான் மெயின், கணபதி பஸ் ஸ்டாண்டில் இதுதான் மெயின். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், குலதெய்வ கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி விநாயகரை கும்பிட்டு வந்தாச்சு. வீட்டுக்கு போய் காலை வச்சுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகலாம். வேறு வீட்டுக்கு போய் வேறு ஃப்ரெண்ட்ஸ், காலையிலே கறிக்கடை வேறு எத்தனை நாடு வரும் கறிக்கடை, வேறு மீன் கடை. மன்றம் திறந்துருக்கு சொல்லி வேறு மீன் கடை. மீன் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், மீன் கடை, ஆட்டுக்கடை, கோழிக்கடை எல்லாம் திறந்துருக்கு. வேறு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைனால இந்த கூட்டம் இன்றைக்கி. ஆனால் நம்ம இன்றைக்கி சாப்பிட முடியாது, நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போகிறனால வேடிக்கை வேணால் பார்த்துட்டு போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, இப்போ நம்ம வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். வீட்டில் போய் கால் வச்சுட்டு அப்புறம் போய்க்கலாம். ஹாய் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்
கிளம்பியாச்சு குலதெய்வ கோயிலுக்கு. உடுமலைப்பேட்டை கிளம்பியாச்சு. பாருங்கள், ஃபேமிலி எல்லோரும் கிளம்பியாச்சு. பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டுருக்குறோம். 3ஆம் நம்பர் பஸ் ஸ்டாண்டு கணபதி. இப்போ இங்கேருந்து பஸ்ஸு பிடிச்சி போகணும். காந்திபுரம் போய் அங்கேருந்து உக்கடம் போய் உக்கடத்துலேருந்து பஸ். அப்பா எல்லோரும் பாருங்க, கணபதி பஸ் ஸ்டாண்ட் தான் நின்றுருக்குறோம். கணபதி பஸ் ஸ்டாண்டில் தான் நின்றுருக்குறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கணபதியிலேருந்து நம்ம உக்கடத்துக்கு ஸ்ட்ரெயிட்டாக பஸ் ஏறியாச்சு. பாருங்கள், பின்னாடி உக்கடன் போட்டிருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். நம்ம பாருங்கள், பஸ்ஸில் கூட்டமே இல்லை, ஃப்ரீயாக உட்காந்துட்டு போயிட்டுருக்குறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காந்திபுரம் போய் அங்கேருந்து தான் பஸ்ஸு வந்து உக்கடம் பஸ் ஸ்டாண்டு போகும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம். பாருங்கள், காலையில் பாருங்கள் எவ்வளோ விரிச்சோடி கிடக்குன்னு பாருங்கள். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைனால கூட்டமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அதிகமாக இல்லை. இன்றைக்கி அளவாக தான் கூட்டம் இருக்கும் மேக்ஸிமம். இருந்தாலும் 10 மணிக்கு மேலே கொஞ்சம் கூட்டம் வரும். ஏன்னா எல்லாம் வெளியூரில் போவாங்க, எல்லாம் இங்கே வந்து தான் போவாங்க. அதனால் கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்கும். மருதமலைக்கு போவாங்க, பேரூர் போவாங்க, நிறையா பக்கம் போவாங்க. அதனால் காந்திபுரத்தில் கொஞ்சம் கூட்டம் இருக்க தான் செய்யும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குன்னு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம அப்படியே பஸ்ஸு போகுது பாருங்கள். நம்ம உக்கடத்துக்கு போய் அங்கேருந்து நம்ம உடுமலைப்பேட்டை பஸ் ஸ்டாண்டு பிடிக்கலாமா, இல்லை உடுமலைப்பேட்டை பஸ் ஸ்டாண்டு போகலாமா, இல்லை பொள்ளாச்சி போய் போகலாமான்னு தெரியல. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அங்கே போனால் தான் தெரியும். நம்ம அங்கே போய் உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஓகே, பாருங்கள் அப்படியே பஸ்ஸு போயிட்டே இருக்குது பாருங்கள். இதுதான் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டு. யாராருக்கு இந்த காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டு தெரியும்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, நீங்களும் காந்திபுரத்தில் இருக்கிறீங்களா, இல்லை கோயம்புத்தூரில் எங்கே இருக்கிறீங்க கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே போகலாம். ஏன்னா பஸ்ஸில் வந்து பாட்டு போட்டுறதுனால சவுண்டாக இருக்குன்னு சொல்லி தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். பாருங்கள், எங்கள் அப்பா உட்காண்ட்ருக்காரு. முன்னாடி வந்து எங்கள் அம்மா, அப்புறம் எங்கள் குழந்தைங்க, எங்கள் ஒய்ஃபு எல்லாம் உட்காண்ட்ருக்குறாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள். ஏன்னா ப்ரைவேட் பஸ்ஸில் மேக்ஸிமம் வந்து கூட்டமாக தான் இருக்கும். இன்றைக்கி பாருங்க எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குன்னு பாருங்கள். ஆனால் ஸ்பீடாக போயிடுவாங்க ப்ரைவேட் பஸ்ஸுனால். கவர்மெண்ட் பஸ்ஸுனால் மெதுவாக தான் போவாங்க. பாருங்கள், அப்படியே பஸ்ஸு வெளியே அப்படியே வருது பாருங்கள் மெதுவாக. நம்ம இன்றைக்கி வந்து போய் சாமி எது கும்பிட்றோன்னா, நம்ம வந்து எங்கள் பெரியப்பாவுக்கு வந்து மஞ்சள் தண்ணி தொளித்து எல்லாம் இது பண்ணிக்கிறனால, எங்கள் பெரியப்பாவுக்கு வந்து நான், எங்கள் அப்பா, அப்புறம் எங்கள் அம்மா எல்லோரும் பண்ணிக்கிறனால நாங்கள் மெயினாக போகணும். ஏன்னா எங்கள் பெரிய அண்ணா, எங்கள் அப்பாவோட பெரிய அண்ணா வந்து இறந்து ஒரு 2-3 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவோட சின்ன அண்ணா வந்து இப்போ தான் இறந்தார். உங்களுக்கு தெரியும், 1 வருஷம் தான் ஆச்சு. நம்ம பேரூருக்கு போய் தர்ப்பணம் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் நம்ம வந்து குலதெய்வ கோயிலுக்கு வந்து மேக்ஸிமம் போய் ஒரு 3 வருஷம் 2.5 வருஷம் தான் இருக்கும். ரொம்ப லேட் ஆகி போச்சு, ஏன்னா போகவே முடியல. அதுக்குள்ளே நம்ம பெரியப்பா இறந்துட்டார். அதுக்கப்புறம் தான் இப்போ போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், போய் நம்ம பேரூருக்கு போய் தர்ப்பணம் பண்ணிடணும். பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம உடுமலைப்பேட்டைக்கு போய் நம்ம குலதெய்வ கோயிலுக்கு 2 வருஷம் கழித்து நம்ம போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், போய் நம்ம எல்லாத்துக்காகவும் அப்புறம் எங்களுக்காகவும் சாமி கும்பிட்டு வரலாம். ஓகே, பாருங்கள், இதான் வந்து உக்கடம் பஸ் ஸ்டாண்டு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ இதாக பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள். மேம்பலம்லாம் கட்டியிருக்கிறாங்க, பார்த்துருப்பீங்க. இன்னும் கொஞ்சம் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க. ரெடி பண்ணால் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பஸ் ஏறியாச்சு. நம்ம ப்ரைவேட் பஸ்ஸு தான் ஏறியிருக்கிறோம். பாருங்கள், டிவி கோச்சு தான் ஏறியிருக்கிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், படம் போட்டிருந்தாங்க. அதில் அது என்ன படம்னா ட்ராகன் படம் தான். நம்ம பிரதீப் நடித்தது, பிரதீப் ரங்கநாதன் நடித்தது. சூப்பராக இருந்துச்சு படம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 3/4 பார்த்தாச்சு. 1/4 பார்க்கலான்னா நம்ம அதுக்குள்ளே வந்து உடுமலைப்பேட்டை வந்து இறங்கியாச்சு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக உடுமலைப்பேட்டை பஸ் ஏறியாச்சு. பாருங்கள், பஸ்ஸு இப்போ வந்து வெளியே கிளம்புது பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்படியே போகலாம். போகும்போது உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் பாருங்கள். நம்ம பஸ்ஸில் உட்காந்து போகிறது அவ்வளோ நம்மளுக்கு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பார்த்தீங்கன்னா மழை வர மாதிரியே இருந்தது. அதனால் கிளைமேட் நல்லா இருந்துச்சு, போகிறதுக்கு ஜாலியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அப்படியே போகலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம உடுமலைப்பேட்டை வந்து இறங்கியாச்சு பாருங்கள். இறங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டீ குடிச்சிட்டு இருக்கிறோம் பாருங்கள். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். பார்த்தீங்கன்னா புது பஸ் ஸ்டாண்டில் தான் நம்ம வந்து இறங்கணும். உடுமலைப்பேட்டை புது பஸ் ஸ்டாண்டு பாருங்கள். நம்ம வந்துட்டு போனதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம் வந்து இந்த பஸ் ஸ்டாண்டை திறந்து வச்சுருந்தாரு பாருங்கள். அதுக்கு முன்னாடி பாருங்கள் எல்லாம் ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். கட்சி கொடியெலாம் நட்டு வச்சு எல்லாம் ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. நம்ம வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்தோம். அவர் வந்து ஈவினிங் இன்னும் வந்திருப்பார்னு நினைக்கிறேன். ஒரே கூட்டமாக இருந்தது. ரோடெல்லாம் பார்த்துருப்பீங்க, கட்சி கொடியாக இருந்தது பாருங்கள். அந்த பஸ் ஸ்டாண்டில் தான் வந்து இறங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம உடுமலைப்பேட்டை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம குறிஞ்சிங்கிற ஊருக்கு பஸ் ஏறி மினி பஸ் ஏறி அங்கேருந்து நம்ம வந்தாச்சு பாருங்கள். வந்து நம்ம கோயிலில் வந்து உட்காந்துட்ருக்குறோம் பாருங்கள். இதுதான் எங்கள் குலதெய்வ கோயில் பாருங்கள். அம்மா அவங்களாம் வந்து விளக்குக்கெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க, பூஜைக்கெல்லாம் எல்லோரும் ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க. நான் உட்காந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கிறேன் பாருங்கள். எங்கள் குழந்தைங்க அப்படியே பாருங்கள் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பெரிய கோயில்னால வெளியே நல்லா இடம் இருக்கிறதுனால விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் நேரத்தில் சாமி கும்பிட்டுடலாம். எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்லி, எல்லா சப்ஸ்கிரைபர் நல்லா இருக்குன்னு சொல்லி நான் சாமி கும்பிட்றேன். நம்ம சப்ஸ்கிரைபர் மட்டுமல்ல, எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்லி தான் நான் கும்பிடுவேன் எப்பயுமே முதல்ல. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு கும்பிடுவேன் பாருங்கள். எல்லாம் விளக்குக்கெலாம் ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க ஒய்ஃபு. அப்புறம் கூட வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பெரியப்பாவோட ஒய்ஃபுமே அப்புறம் அவங்களோட பிள்ளை வந்திருந்தாங்க பாருங்கள். இவங்க தான் அவங்க 2 பேர் இது பாருங்க உட்காண்ட்ருக்காங்க, பார்த்துருப்பீங்க. ஏன்னா அவங்களும் வரேன்னாங்க, அதனால் கூட வந்து ஜாயிண்ட் ஆகிட்டாங்க. அவங்க வந்து உடுமலைப்பேட்டை பஸ் ஸ்டாண்டில் வந்து சேர்ந்துருந்தாங்க. நாங்களும் வந்து சேர்ந்து 2 பேர் பார்த்திங்கன்னா நம்ம பஸ் ஏறி அப்படி இங்கே வந்துட்டோம். பார்த்திங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அவங்களும் 1 வருஷம் ஆச்சு வந்து, அவங்க பெரியப்பா இறந்தனால 1 வருஷம் ஆச்சு வரல. அதனால் இப்போ தான் எல்லோரும் வந்திருக்குறோம் பாருங்கள். எல்லாம் ஒட்டுக்காக வந்திருக்குறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் எங்கள் குலதெய்வ சாமி பாருங்கள். நீங்களும் கும்பிடுங்க. பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பழமை வாய்ந்த கோயில் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா இது ப்ரைவேட் கோயில் தான், இது வந்து கவர்மெண்ட்டு கோயில் கிடையாது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் கவர்மெண்ட்டு கோயிலால் அங்கீகரிக்கப்படவில்லை. இது வந்து ப்ரைவேட் கோயில் தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆடு கோழியெலாம் வெட்டக்கூடாது. பொங்கல் மட்டும்தான் வைப்போம் எங்கள் இதில். மேக்ஸிமம் ஆடு கோழியில் வெட்ட மாட்டோம். சைவ சாமினால் நம்ம வந்து ஆடு கோழியெலாம் வெட்டக்கூடாது. பார்த்திங்கன்னா தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பொங்கல் வச்சுருந்தோம் ஒரு 2.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பொங்கல் வச்சுட்டு போனோம். அதுக்கப்புறம் இப்போ தான் வந்திருக்குறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா திருப்தியாக கும்பிட்டாச்சு சாமியை. பக்கத்தால் போய் நல்லா திருப்தியாக கும்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐயர் கிளம்பிட்டார், பூட்டிகிட்டு போயிட்டார். நம்ம வெளியே உட்காந்துட்டு பாருங்கள் நம்ம சாமி கும்பிட்டு வெளியே வந்து நம்ம கருப்பராயர் விநாயகர் இருக்கிறாங்க கும்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்ட்டு உட்காந்தாச்சு பாருங்கள். அங்கே விநாயகர் பார்த்துருப்பீங்க, இங்கே வந்து கருப்பராயர் சாமி. பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேதாரமாக தான் இருக்கும் கோயில். ரொம்ப பார்த்திங்கன்னா பாலடைஞ்ச மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம நிதி எதுவும் இல்லாதனால எதுவும் பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா யாராவது கொஞ்சம் பணங்களாம் ரெடி பண்ணி எல்லோரும் பார்த்து கொஞ்சம் போட்டு கொடுத்தாங்கன்னா எல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி எல்லாம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மேக்ஸிமம் பண்ணுவாங்க. ஏன்னா பெரிய கிரவுண்டு பாருங்கள், கோயிலோட இடத்த பாருங்கள் எவ்வளோ பெருசு. உள்ளுக்குள்ளே தென்னை மரம்லாம் இருக்குன்னாங்க கோயிலுக்கு சொந்தமானது. அது என்னென்னு சரியாக தெரியல. ஏன்னா இது வந்து அடர்ந்த காட்டுக்குள்ளே இருக்கிறனால ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா நீங்களும் கும்பிடுங்க. அப்படியே கோயில் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாருங்கள், பின்னாடியில் பாருங்கள் தோப்பு எல்லாம் இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருந்தோம்னா காற்று சூப்பராக அடிக்கும், அப்படியே கண்ணை சொக்கிட்டு வருது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ இதாக இருந்தது, அருமையாக பாருங்கள். இதுதான் இந்த எங்கள் கோயிலோட கோபுரம் பாருங்கள். அதுக்கப்புறம் அப்படியே உங்களை சுற்றி காட்டுறேன் பாருங்கள். பாம்பு பொத்துலாம் பாருங்கள். சர்ப்பம் வந்து இங்கே தான் இது மாதிரி கட்டிக்குது. அப்படியே வாங்க நம்ம அப்படியே சுற்றிட்டு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ரொம்ப பெரிய கோயில் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இடம் பெருசாக இருக்கும், கோயில் சின்னதாக தான் இருக்கும் பாருங்கள். இன்னும் எல்லாம் டெவலப் பண்ணாங்கன்னா இன்னும் சூப்பராக கட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த காலத்துக்கெல்லாம் கட்டினது அப்படியே இருக்குது, பழமை வாராமல் இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் கோயில் கிணறு பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கிணறு பாருங்கள், பழமையாக இந்த கிணறு வா
தண்ணியே இல்லை, வற்றி போய் கிடக்கு. பார்த்தீங்களா, பார்த்தீங்கன்னா அதில் ஊர், அதுக்குள்ளே ஒரு கோயில். பெரிய இடம் பாருங்க, ரொம்ப பழமை வாய்ந்த சுவாமி. இந்த சாமி பழமை வாய்ந்த சாமி. இந்த அம்மா பார்த்துருக்குறீங்களா, புதுசு, ரொம்ப பழமை வாய்ந்த அந்த அம்மா. அரச மரம் யார் யார் பார்த்துருக்குறீங்க? இட்டா பெருசாக அரச மரம் பத்தலை காட்டுறப்போ ஊஞ்சல் ஆடுவதில் எல்லாம் ஒரு காலத்தில். ஆலமரம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், யார் யார் இந்த மாதிரி ஆலமரம் பார்த்துருக்குறீங்க? இந்த கிளையில எத்தனை பேர் தொங்கி இருக்கிறீங்க, தோரத்தடிச்சு விழுந்துருக்குறீங்க. தொங்கினது இல்லை. நான் ஸ்கூலில் விழுந்துருக்கேன் நிறைய. என்ன நான் இதுவரையிலும் இதில் தொங்கினதில்லை, பிடிச்சது இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். பாருங்க, வாங்க சாப்பிட்றலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்திருந்தோம். பார்த்தீங்கன்னா புளி சாப்பாடு அப்புறம் லெமன் சாப்பாடு செஞ்சுருந்தோம். எங்கள் அம்மா தான் செஞ்சுருந்தாங்க, சூப்பராக செஞ்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாள் கழித்து செஞ்சுருந்தாங்க பாருங்கள், நடக்கலையெல்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ அருமையாக இருந்தது பாருங்கள். எல்லோரும் சாப்பிட்றோம் பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், எல்லோரும் சாப்பிட்ருக்குறோம். முதல்ல நான் சாப்பிட்றது புளி சாப்பாடு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. என்னன்னு தெரியல, பசியாக இருந்தது, காலையிலேருந்து சாப்பிடவும் இல்லை. ஆனால் கோயிலில் வந்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா சாப்பாடே இறங்கலை, கொஞ்சமாக சாப்பிட்டேன். ஏன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா என்னன்னே தெரில பாருங்கள். முதல்ல புளி சாப்பாடு சாப்பிட்டேன், அதுக்கப்புறம் லெமன் சாப்பாடு இருந்தது, வாங்கி சாப்பிட்ருக்குறோம். பசி ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா காலையிலேருந்து சாப்பிடல, நைட்டு மட்டும் சாப்பிட்டதோட சரி. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எல்லோரும் சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போனோம். ஏன்னா நம்ம எப்போயோ ஒருக்கா தான் வர்றது பாருங்கள். இந்த கோயிலுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த மரம் இருக்குல்லங்க, மரத்துக்கடியில் போய் படுக்கலான்ட்டு போயிட்டுருக்குறோம். ஏன்னா இந்த காற்று அடிக்கிறதுக்கு அந்த இதுக்கு சூப்பராக இருக்கும், அதனால தான் நாங்கள் போய் படுக்கிறோம். பாருங்கள் அம்மாலாம் படுத்துட்ருக்குறாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளும் போய் படுக்கலாம். யார் யார் இந்த மாதிரி மரத்துக்கடியில் படுப்பு இருக்கிறீங்க, இந்த மாதிரி மரத்துக்கடியில் யாராவது படுத்து தூங்கியிருக்கிறீங்க கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளும் படுத்து தூங்கலாம். பாருங்கள் அப்பாவை உட்காந்துருக்கு அப்படி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ரொம்ப பழமையாக இந்த கோவில் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இல்லாமல் எத்தா பெரிய மரம் பாருங்கள். அப்படி நான் படுத்துட்டு இருந்தேன், படுக்கல, கண்ணை மூடி தூங்கலான்னு படுத்துட்டு இருந்தேன். வீடியோ தான் எடுத்துகிட்டு இருந்தேன், அப்படியே தூங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நேரம், ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே தூங்கிட்டேன். எப்படி தூங்கணும் எனக்கே தெரியல பாருங்கள். அவ்வளோ காற்றுக்கு அதுக்கு தூக்கம் அப்படியே தானாக தூக்கம் வந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்கள் ஊர் குலதெய்வ கோயிலுக்கு போய் நீங்களும் சாமி கும்பிடுங்க. என்ன தான் நீங்கள் எந்த சாமி கும்பிட்டாலும் நம்ம குலதெய்வ கோயிலில் போய் நம்ம சாமி கும்பிட்டா தான் நம்மளுக்கு நம்ம வீட்டில் நல்லா இருப்போம், தொழில் நல்லாயிருக்கும், வீடு நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் எந்த சாமி கும்பிட்டாலும் அது வந்து உங்களுக்கு பிரயோஜனம் கிடையாது. நம்ம குலதெய்வ கோயிலில் போய் நம்ம சாமி கும்பிட்டா தான் நம்மளுக்கு வீடாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போனால் தான் நம்மளுக்கு வீட்டுக்கு நல்லா சக்தி கிடைக்கும், நம்மளுக்கு அருள் கிடைக்கும் சொல்லிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்படியே சாமி கும்பிட்டு கொஞ்சம் நேரம் படுத்தாச்சு, நம்ம அப்படியே கிளம்பலாம். ஏய் உளுந்துராத.
ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம உக்கடத்துக்கு வந்தாச்சு. நம்ம பஸ் ஏறி நம்ம உடுமலைப்பேட்டை போய் உடுமலைப்பேட்டையிலேருந்து நம்ம உக்கடம் போகிற பஸ் ஏறி நம்ம உக்கடம் வந்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கூட வந்த சொந்தக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடுமலைப்பேட்டையிலே அவங்க பஸ் ஏறிட்டாங்க. திருப்பூருக்கு போகிறதுக்கு பஸ் ஏறிட்டாங்க. அவங்க திருப்பூர் வந்து வந்தனால திருப்பூருக்கு போயிட்டாங்க. நம்ம அப்படியே உக்கடம் பஸ் ஏறி வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இங்கே பாருங்கள், நம்ம உக்கடம் பஸ் ஸ்டாண்டில் நின்றுருக்குறோம். நம்ம உக்கடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம கணபதி போகிறதுக்காக பஸ்ஸுக்காக நின்றுருக்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ முடிஞ்சுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போங்க. நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் உங்கள் குலதெய்வத்துக்கு போங்க சொல்லிவிட்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். மீண்டும்